நாகு சரக்கு அமிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் பாய். அண்ணா பசிக்குதுண்ணா. அண்ணன்ட்ட காசு இல்லடா, நீ கண்ணை மூட்டுட்டுங்க, நான் காலைல கண்டிப்பாக தான் வாங்கி தரேண்ணே. ரொம்ப பசிக்குது, தாங்க முடியல. சரி கொஞ்சம் இரு. ஏண்டா அந்த இன்ஸ்பெக்டர் கவனிச்சிட்டியா? கவனிச்சிட்டேன் பாய். அப்புறம் இன்ஸ்பெக்டர் தொல்லை தான். போட்டு தள்ளுற. அண்ணா ஒரு பன் கொடுங்கண்ணே. ₹1 கொடு. அண்ணா நாளைக்கு தரேண்ணே. என்னது நாளைக்கு தெரியும்? முதல்ல பண்ண திருப்பிக்குள்ள நாளைக்கு காசை கொடுத்துட்டு பண்ண வாங்கிக்கல. ஏல பாண்டி பண்ண வாங்கி வைல. அண்ணா நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணே. ஏல காசை கொடுத்துட்டு பண்ண வாங்கிட்டு போல, முதல்ல அதை கீழே வைல. ஏல நான் என்ன தர்மத்துக்காக கடையை நடத்திட்டு இருக்கேன்? காசு இருந்தா பண்ண எடுத்துட்டு போ, இல்ல பேசாம நடைய கட்டல. அண்ணே பார்க்க பாவமா இருக்குண்ணே, வேணா என் சம்பளத்துல பிடிச்சுக்கோங்கண்ணே, கொடுத்துருங்கண்ணே. தோடா வந்துட்டாரா தர்மபுரப்போட பையன். ஏல உங்க அப்பா வாங்கின ₹100 கடனுக்கு நீ இன்னும் 1 மாசத்துக்கு வேலை செய்யணும். இதுல ஊஞ்ச பணத்துல பிடிக்கிறதா? வேலையை பாரு விளக்கண்ண. 4 4 4 8 8 8 10 12 14 16 17 18 19 10. ஏல பண்ண வைல. ஏல என்ன பாட்டில ஓடிக்கிற? ஏல நில்லுல மரியாதை பண்ணுக்கு பாட்டில காசு கொடுத்துட்டு போல. ஏல பாடி அவன புடியல. பாடி பாத்தியா? வணக்கம் பாய். பாய் பாருங்க பாய், காசு கொடுக்காம பண்ணு கேட்டான், இல்லைன்னு சொன்னதும் பாட்டில் உடிச்சு குத்த வரான். நீங்களே கேளுங்க பாய். விடுற பாய் அப்ப என் பாட்டிலுக்கு காசு? என்ன? தம்பிக்கு பசி. ஸ்லேட்டு புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசுல பாட்டில தூக்கிட்டியா? சின்ன வயசுப்பா, ரொம்ப தப்பு. பசி வயசை பார்த்து வரதில்ல, பிறக்கும் போதே வந்துடுது. கையில் ஆயத்தை எடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது. அட்வைஸ் பசியை திக்காது, அதனால எனக்கு அட்வைஸ் பண்ணுறவனும் பிடிக்காது, அதை கேட்கறதும் பிடிக்காது. அட ஹீரோ கொண்டா. போ. டேய் எனக்கு பேர் இருக்கு, சேனாதிபதி. சேனான்னு கூப்பிடுவாங்க. தபார் சேனா, உனக்கு எப்பாவது ஏதாவது வேணும்னா பாய் கிட்ட வா, பாய் பார்த்துக்கிறேன். நாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கான். அதே கோவம், அதே வெறி, தேவைக்காக எதையும் செய்யற துணிச்சல். ஜெயிப்பான், இந்த சேனா ஜெயிப்பான். என்ன விட்டுருங்க பாய். பாய் என்ன விட்டுருங்க பாய். பாய் நாகு சொன்னான்தான் பாய். நாகு ஏதாவது துணை சொல்லுவான், துண்ணுவியா? பாய் மன்னிச்சிருங்க பாய். அதை நீ நமக்காரம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். புரியல? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம். பாய் இனிமேல் பண்ண மாட்டேன் பாய். தெரியும், இனிமே நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். பண்றதுக்கு உயிரோட இருந்தா தானே. என் ஏத்தாப்புல யாரானாலும் எனக்கு பிடிக்காது. புண்ணாக்கு நீ எதிரியா நிக்கிறியடா. எனக்கு எதிரியா இருக்க கூடாது. வேணாம் பாய். செருப்பு கணக்கு 2 இருந்திருக்கணும். நாகு தப்பிச்சிட்டான். தூக்கி போடுற அவனை. தடுத்தோம் பாய், தள்ளி விட்டு வந்துட்டான்.
இவன் செய்வான், நீ போ. என்னடா தம்பி? சேனா சேனா இல்ல, என்ன சேனா? என் தம்பியை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணுமா? வா 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 சேனா. என்ன பாக்குற? அவனுங்களும் உன்ன மாதிரி தான், உன் கூட்டாளியா நினைச்சுக்கோ. என்னமோ சொன்னியே? தம்பியை படிக்க வைக்கணும். எந்த ஸ்கூலு? குட் ஷெப்பர்ட். குட் ஷெப்பர்ட். குட்ஷா? நமக்கு வாயிலே நுழையில. அது பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா இருக்குமோ? முடியுமா முடியாதா? முடியும். சரி, நீ பாய்க்கு என்ன செய்வ? என்ன செய்யணும்? பாய் கூடவே இருப்பியா? இருப்பேன். வணக்கம். ஏய், டீ போடுறா. தானே டீ. பேப்பரை திறந்தாலே கள்ளக்காதல் கொலை கொள்ளதான். சரி, அப்புறம் எதுக்கு பேப்பர் திறக்கிற? மூடு. இன்னைக்கு என்னடா நியூஸ்? மஸ்தான் பாய் ஆள் பன்னீர் போடோட வெட்டி கொலை. என்னடா பாக்குற? பேப்பர்ல இல்லடா, நேர்லடா. காசி, வேண்டாம் காசி. ஐயா பாருங்க ஐயா, பேச்சுக்கு பேச்சு பாய் இருக்காருன்னு சொல்லுவாரு. அந்த பாவி பசங்க இந்த மனுஷனை இப்படி சாய்ச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என் புள்ள எப்படி பாத்துக்குவேன்? ஆண்டனி,
நீ இருந்து காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு வா. சரிங்க பாய். பாய். என்ன? சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னையா சௌக்கியமா? பாய் இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கவலை? கவர்மெண்ட் கொடுக்குற காசுல கால் வைத்து கஞ்சி கூட பத்தாதுங்க. ஐயா கொடுக்குற காசு தாங்க என் குழந்தைங்க கறியும் சோறுமா சாப்பிடுதுங்க. இதே தான் நாகு கிட்டையும் சொல்றியாம? நாக இருக்கிற தசை பக்கமே நான் பாக்குறது இல்ல பாய். எனக்கு வால் மட்டும் தான் இல்ல, மத்தபடி நன்றி உள்ளவன். நாய் மாதிரி. பாய். என்னையா போன வாரம் தானே கொடுத்து அமிச்ச? அது இல்லைங்க பாய், பன்னீரை கொண்டது நாகுதான்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? என்னையா புது பழக்கம்? பாய்கிட்ட காசு கேட்டு வா, கம்ப்ளைண்ட் கேட்டு வராத. பாரு, பாய்க்கா கத்தி தூக்கினவன் நாக கொண்டுட்டான். அந்த நாகுக்கு பாயோட கத்தி தான் பதில் சொல்லு. தீர்ப்பு எழுதின அப்புறம் பேனா உடைக்கிறது உங்க சட்டம். தீர்த்து கட்டின அப்புறம் கத்தி கழுவுறதான் இந்த பாயோட சட்டம். போ போ. ஐயா எனக்கு தெரியும் ஐயா, ஆனா இன்ஸ்பெக்டர் சத்யா தான். இங்க பாரு, அவன்கிட்ட சொல்லிவே சேனாவால தான் அவன் உடம்புல உயிர் இருக்குன்னு.